அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். பொருட்பால் அதிகாரம் 99 சான்றாண்மை. திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 981 கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு கடமையறிந்து நிறைந்தாளுமை மேற்கொண்டு நடப்பவருக்கு அனைத்து நற்குணங்களும் இயல்பென்பர். 982 குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். எந்நலத்து உள்ளதுவம் அன்று குணநலம் சான்றோரின் நன்மையாகும் மற்ற நலங்கள் எந்த நன்மையுள்ளும் சேராது. 983 அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அன்பு பழிக்கஞ்சுவது பொது சேவை இரக்கம் உண்மை 5ம் நற்குணத்தூண்களாகும். 984 கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு கொலை செய்யாமை அறத்தின் தவமாகும் பிறரின் குற்றங்களை பரப்பாதிருப்பது நற்குணமாகும். 985 ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றலுடையவரின் திறமைக்கு பணிவது சான்றோர் பகைவரை திருத்தும் ஆயுதமாகும். 986 சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல் ஒப்பில்லாத தாழ்ந்தவரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வது நற்குணங்களின் உரைகள் ஆகும். 987 இன்னாசை தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தீயவை செய்தவருக்கு நன்மை செய்யாமல் போனால் நற்குணத்தால் என்ன பயன். 988 இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் நற்குணம் என்கின்ற வலிமை இருந்தால் வறுமை ஒருவர்க்கு இழிவு ஆகாது. 989 ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். நற்குணங்களின் கடல் என்று புகழப்படுபவர் காலம் மாறினாலும் தான் மாற மாட்டார். 990 சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை நற்குணங்கள் நிறைந்தவரிடம் நற்குணங்கள் குறைந்தால் பெரிய உலகமும் தன்பாரத்தை தாங்காது. நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.